கோச் என்ன கூப்பிட்டீங்களாமே? இன்னைக்கு வெறியோட இருக்கேன். நீ வெறியோட இருக்கிறது உனக்கு ஒரு முக்கியமான வேலை. சொல்லுங்க. பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்றது இந்த இடத்துல கேட்டிருக்கணும். அதை கேட்டிருந்தா முன்னேறி இல்ல. வா என்னத்த சொல்ல, அபிஷேக் சர்மா இன்னைக்கு விளையாடல. அவன் விளையாடாம எப்படி நம்ம ஜெயிக்கிறது? அண்டா அவனை நம்பி இந்தியன் டீம் இல்ல. அவன் அடிச்சாதான் என்ன இன்னைக்கு என்ன தெரியுமா டீமோட மேட்ச் இது? அது என்னது? காம்பினேஷன் ஓப்பனிங்ல நீ நான் அது தெரிஞ்சது தானே. இன்னொரு சைடு தான் அபிஷேக் சர்மா, ஈசான் கிசான். அவன் இதுக்கு அதாவது நீ ஃபார்ம்ல இல்ல நீ ஃபார்ம் வர்ற மாதிரி தெரியல. வந்துருவேன் எப்படி அதை நான் சொல்லணும்? ஈசான் கிசான் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். சரி, அவனை நான் ஓப்பனிங் இறக்கி விட்டு ட்ரை பண்ண போறேன். நான் வச்சு விட்டேன்னா நீ எங்கிட்ட வச்சு விடுவ? நீ வெளியே வந்துருவ. அந்த தைரியத்துலதான் நான் அவனை இறக்கி விட்டேன். சரி, அவனா நீயா சரி, 2 பேரும் அடிச்சு காட்டுங்க. சரி, எவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றானோ அவனுக்கு தான் அங்க இடம். சரியா? பாத்துக்க. சரி, எனக்கு தெரிஞ்சு என் ஓட்டு ஈசான் கிசான். சரி, உனக்கு என்ன சரி சரின்னா ஏதாச்சும் பேசு. நான் தான் அடிக்க போறேன். நீ அடிக்க போறியா? பேசுற, போயிட்டு வா. சரி, போயிட்டு வானா என்ன சொன்னேன்? சரி, எதுக்கு இப்ப இத்தனை சரி? நான் அடிக்க போறேன்ல, அதனாலதான் அமைதியா இருக்கேன். பைத்தியக்காரன் முன் அமைதி. அதாவது புயலுக்கு முன் இது இல்ல, எதையோ புடிச்சிட்டு வந்திருக்கான். புரியாத பைய சரி சரின்னு போதையில பேசிட்டு இருக்கேன். கடைசி திருப்பியா தான் சொல்றேன். லாஸ்ட் டைம் அடிச்சு காட்டுறேன். எனக்கு என்னமோ ஈசான் கிசான் தான் தோணுது.